நான் கேம்ப் முடிக்கும் போதும் வந்து பார்க்க போனீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கேம்ப் வந்து நான் பிராத்தமிக் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது நான் தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது இவங்க வந்து ஏன்னா மறுபடியும் வந்து மதவாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மதவாதத்தை வந்து பார்க்கணும். நீங்கள் நம்பினா ஐயரு, முஸ்லீமு, கிறிஸ்டினு, நான் சொல்லக்கூடாது. இவங்க விஷயத்தில் வந்து சொல்கிறாங்களா தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அந்த வேறுபாடே அங்கே கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து என்னென்னா 15 பேருக்கு வந்து வேண்டிய சலுகைகள் அங்கே வந்து என்னென்னா சாப்பிட்றது, புத்தகம் படிக்கிறது, நம்மளுடைய மன அமைதிக்கும் நம்மளுடைய தியானம் பண்ணுறதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இந்த கேம்பில் 16 நாள் கேம்பில் நீ வந்து பண்ணிவிட்டு நீ பின்னாடி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது, நீ எங்களுக்கு சாதகமாக பேசணும்லாம் அவசியம்லாம் கிடையாது, அதை போய் நீ வசிக்கிற ஏரியாவில் அதை வந்து உருவாக்கு, போதையில்லா கலாச்சாரத்தை கொண்டு வா, மாணவர்களை நல்வழியில் கொண்டு வா. இதுதான் நான் பார்த்தேன். இதை தான் வந்து நான் வந்து தொழுகை நடத்திட்டு வந்து ஜமாத்தில் போனால், எங்களுடைய ஜமாத்துன்னு ஒன்று இருக்குது, சின்ன வயசுலேருந்து எங்கள் போகும்போது அப்போல்லாம் பார்க்க போனீங்கன்னா வந்து வீடாக நாங்கள் வந்து போய் முஸ்லீம்ஸ் வீட்டில் போயிட்டு தொழுகைக்கு வா. ஏன்னா ஆனால் ஒன்று நான் முஸ்லீம் வீட்டுக்கெலாம் நாங்கள் போகவே மாட்டோம். ஏன்னா யாரையும் வந்து மத மாற்றம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய இதுலேயும் அது இருக்குதுச்சு. ஏன்னா விருப்பப்பட்டு தான் வரணும் தவிர ஃபோர்ஸ் பண்ணி யாரும் வர வைக்கக்கூடாது. இதை நான் எப்படி பார்த்தேன்னா அது ஆர்எஸ்எஸ்லேயும் பார்த்தேன்.